Rambo? Hi, Rambo. Hi. Hi. ஏன் முன்னால போனே எடுக்கல? Rambo? உன்னதான் கேக்குறேன். Rambo! அப்பனே முருகா பெருமாளே எல்லாரும் நல்லா இருக்கும். Rambo? Thank you, Rambo. பரவாயில்ல. ஏய் இங்க வா. உனதான்டா கல்யாணம் பண்ணிட்டா. இங்க வாடா. ஏன் பேபிய நீ எப்படி பேபின்னு சொல்லுவ? சார் நான் பேபி சொல்ல சார், மேபி சொன்னேன் சார். ஏய் நீ பேபி சொல்லல, நீ பேபி தான் சொன்ன. ஐயோ சார் பேபி தனமா பண்ணாதீங்க சார், நான் மேபின்னு தான் சார் சொன்னேன். இல்ல நீ பேபி தான் சொன்ன. இல்ல பேபி. இல்ல மோபி, நீ என்ன பேபி பேபின்னு கூப்பிட்டு இப்போ இவர் என்ன மேபின்னு சொன்னது உன் காதுல மேபி பேபின்னு விழுந்திருக்கலாம் மோபி. பேபி அவன் மேபின்னு சொல்லும்போது என் காதுல பேபின்னு கேக்குறதுக்கு நான் என்ன சின்ன பேபியா? முகமது மோபி சார் மோபி சார். நான் எப்ப எது கேட்டாலும் அவங்க மேபின்னு சொல்லுவாங்களா, அதனால அவங்கள மேபின்னு கூப்பிடுவேன் சார். அவங்க எப்பவுமே மோபிக்கு தான் பேபி, இந்த ராம்போவுக்கு மேபி. That better be தம்பி. You come baby. நான் வரேங்க மேபி. மேபி உனக்கு அந்த பொண்ணை எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உன் மூஞ்சி பார்த்து தெரிய வேணாம், அந்த பொண்ணு முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். don't raise your hand மோபி. I don't like it. Don't raise your hand. அவங்க வச்சுக்கிட்டு பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும் போலியா உனக்கு? I don't like it. No, don't talk to me like that. இந்த மாதிரி கலகலன்னு வர கப்புல உன்ன மாதிரி பசங்க பார்த்து பார்த்து குழகுழன்னு ஆகிடுவீங்கல்ல. I can't எவ்வளவு deal. பேர் சுத்த ஆசைப்படுறாங்க. லவ் பண்ணி தொலைச்சிட போற, மேல கீழே கை வச்சிட போறான். Just leave me alone. என்னடா அஸ்டா லவ் பண்ணி தொலைச்சிட்டியானா? என்னடி சீன் கிரியேட் பண்றியா? என்னடா I'm சப்ப fine. Just leave me. நகருங்க. யாராவது சொல்லுங்க அவகிட்ட. சொல்லியா சீன் கிரியேட் பண்ற? உன் கண்ணு முன்னாடி தானே அடிச்சான், பார்த்துட்டு சும்மா இருக்கேன். சும்மா நிக்காம என்ன பண்ணுவடை விடு. என்னடா முழக்கிற? யாரும் வரல. எல்லாருக்கும் வேலை போயிடுச்சுடாண்டி. யார் வேணா கொட்டலாம் பொண்ணு மேல கை வச்சா யார் வேணா கொட்டலாம் பொண்ணு மேல கை வச்சா யார் வேணா கொட்டலாம் வாங்க பேபி. அரே ஓகே பேபி. பார்த்துட்டாடா சார் பார்க்கல சார். டேய் நல்லா பாடுறா. பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நடிக்கிறாடாவா சார் பார்க்காம தான் சார் பார்த்த மாதிரி நடிக்கிறாங்க அவங்க. பைத்தியக்கார கீரை போட்டு வண்டியடா. ஏடா போ போடா, ஃபாஸ்டா போடா. டேய் ஃபாஸ்டா போ, விடாத. கத்தி சொல்லுங்க. மோபி என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான், ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். ஃபாஸ்டா போ, விடாத அவள. கத்தி டோன்ட் கெட் பேனிக் கத்தி. நீங்க வீட்டுக்கு போங்க. ஐம் கமிங். அம்மா எங்க இருக்க? உடனே வா. டேய் உடனே வந்தா நாளில பரவாயில்ல, என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் வா. அப்போ யுவர் விஷ்.
மேல கொட்டுறியா நீ? இப்போ என்ன பண்றான்னு பார்க்கலாம். குட்ரா அது. இன்னும் கொஞ்சம் பசங்களை கூப்பிடு. செல்லம் ஒரே நிமிஷம் செல்லம் ப்ளீஸ். நான் சொல்லனா டேய் ஜகா உடனே ஒரு 15 பேர் அனுப்பி விடு. ஓகேண்ணா. ம் சொல்லு ஜகா, என்ன வேணும் உனக்கு? நான் இமிடியேட்டாக ஒரு 5 பேர் வேணும்ண்ணா. டேய், நானே ஃப்ரெண்ட்லியாக ஒரு கமிட்மெண்ட்டில் மாட்டி நிற்கிறேன். இப்போ ஃபோனில் யாருக்கும் பண்ண முடியாது. வேணும்னா நீ ஒன்று பண்ணு, அவங்ககிட்ட நைஸாக பேசி பிரெயின் வாஷ் பண்ணி சம்பவத்தை நாளைக்கு தள்ளி போடு. அவங்க காலில் வந்தாது ஒரு அட்வான்ஸ் வாங்கி போட்டுக்கோ. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்டா. சண்டை நடக்காத போயிட்டு போது. நானே இங்கே ஃப்ரீயாக தான் வந்திருக்கேன், பார்த்துக்கோ. ஓகே ஜகா. ஹலோ அண்ணா, இப்போ ஆள் கொஞ்சம் ரெடி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குண்ணே. தப்பா எடுத்துக்காதீங்க. டேய், ஒருத்தர் இருக்குன்னு சொன்னல, பெரிய பிரச்சனைனா கூப்பிடலாம்னு சொன்னல, அவன் இப்ப வேணும். டேய், அவன் தானே வேணும். அண்ணா அவன் ஃபோன் எடுக்க மாட்டான். டேய், நிறைய காசு தரேன். சரி ட்ரை பண்ணுறேண்ணே. வர சொல்லு. நான் டக்குன்னு ஃபோன் எடுத்துட்டேன். நல்ல மூட்ல இருந்தாண்டா. அதான் நான் மேட்ரு சொல்லு. ஒன்றும் இல்லைண்ணா, ஒரு இம்பார்ட்டன்ட் கை, பெரிய கை வேற ஒரு மேட்டரில் மாட்டி நிற்குது. பணம் எவ்வளவு நாள் கொடுக்கும்? என்னால் உடனே போக முடியுமாண்ணா? ஸ்பாட் எங்க? அட்ரஸ் வந்து நம்ம வள்ளூர் கோட்டை இருக்குதுல்ல. ஆமா, அது பேக் சைடு லேக் பி ரோடு, கரெக்ட்ண்ணா 6th ஸ்ட்ரீட். எப்போ நான் கரெக்டாக சொல்கிறேன்? உன் பெரிய கையே என்ன அடிக்க தான் என்னையே கூப்பிடுது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு இப்போ என்ன அடிக்கல இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு அவன் அடிக்கிறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது அவனுக்கு ஓகேவான்னு கேட்டு சொல்லு, நான் போய் அவனை அடிக்கிறேன். அப்படி இல்லைன்னா அப்படியே கிளம்பி போக சொல்லு, சாரி கூட கேட்க வேணாம். ஒரு ஃபைட் மிச்சம். அண்ணே, நீங்கள் ஏன் பாஸ் அடிக்க தான் ஆள் கேட்குறீங்க? ஏய், தெரியும்டா தண்டம். வெயிடா. ஏய் கத்திஜா, இவட என்ன இப்போவும் உன் கூடயே இருப்படா? அக்கம் பக்கம் போக மாட்டற? அப்போ பாப்படு நீ யார் இந்த முகமது மோபின்னு. டே முகமது மோபி, இது என் ராம்போ. எப்பவும் என் கூடவே பக்கத்திலேயே தோ இப்படிதான் இருப்பான். உன்னால முடிஞ்சது பண்ணிக்கோ. போடா. பார்க்கலாம் பார்க்கலாம். ஓகே பேபி. ஓகே, சூப்பர். சொல்லுங்கண்ணே, இந்த கண்மணியை ட்ராப் பண்ண வந்திருக்கேன். ஹாய்டா, கம் உட்கார். தண்ணியா? இந்த தண்ணியை குடிக்கும் போது இந்த மிச்சரையும் சேர்த்து சாப்பிட்ணும். சாப்பிட்றியா? இந்தா சாப்பிடு. பார்கவ், மின்மணி நீ வெளியே போய் வெயிட் பண்ணு. ஓகே பார்கவ், நான் இங்க வா. கண்மணி, இங்கெல்லாம் இருக்க கூடாது. ஆளே பார்க்க முடியல. வா வா போலாம். ஏண்டா காலி பண்ற மாதிரி ஐடியாவே இல்லையா உனக்கு? மாமா கல்யாணம் பண்ற ஐடியால இருக்க, நீ என்ன பார்கவ், காலி பண்ற ஐடியால நீ இருக்க? ஓகேல, நம்ம போலாம். ஓகே பார்கவ், 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 என்னடா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருது? பார்கவ், பிராண்டி குடிச்சா பேட் ஸ்மெல் வராம பாதாம் மில்க் ஸ்மெல்லா வரும். முறுக்கு சாப்பிட்டு கண்மணி, மணப்பாறை முறுக்கு, தேன் முருகு. குழந்தைடா. நான் கூட தான் சின்ன குழந்தை, என்னை பற்றி தெரியாதா உனக்கு? போ போ முறையா போயிட்டே இருப்போ, வீடெல்லாம் காலி பண்ண முடியாது. தண்ணி எடுத்துட்டு வா. என்னாச்சு? என்னாச்சு பார்கவ்? பார்கவ், ஏங்க என்னாச்சுங்க? குழந்தைக்கு பிராண்டி ஊத்தி கொடுத்துட்டு. பிராண்டியா? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? யாராவது பெரிய ரவுடி கிட்ட கூட்டு போக முடியுமா? யாராவது பயங்கரமா வெயிட்டா ஸ்ட்ராங்கா ஒரு ரவுடி. யாரா சின்ன பொண்ணுக்கு சரக்கு கொடுத்தது? நீயா? நீயாடா? சோப்பு கொடுத்தா ஒருத்தர் போட்டிருப்பாரு, அவரா? தெரியலையே. ஹோ, இவரா? நான் முறையிற வர்ற
நான் தான் குத்தேன். என்ன அப்போ? சரகு மட்டும் இல்லை, மிச்சரையும் சேர்த்து குத்தேன். அடிக்கிறது அப்ப ஏறி மெரிக்கிறது அப்ப என்னதாடா வேணும் உனக்கு? வீட்டை காலி பண்ணணும். காசை கொடுத்தா காலி பண்ண போறேன்டா. ஏன்டா டேய்? எவ்வளோ? கம்மி தான்டா, 50 lakhs. நான் தரேன், நாளைக்கே காலி பண்ணணும். கண்மணி, அம்மா டேய் வலிதா டேய். ஏறடா டேய், முதல்ல வலிதா டேய். ஐயோ அம்மா. குழந்தை கிட்ட போய் எப்படிறா? கண்மணி, பாருங்க விட்ட சாரி சொன்னு சொல்லுமா. அப்புறம் நாளைக்கு காலைல வீடையும் காலி பண்ணிடுறமா. குடிச்சதெல்லாம் வாந்தி வந்துட போடுறா. இறங்கடா டேய், முடியலப்பா. சொல்லடா, இறங்க சொல்லுடா டேய். வலிதுடா. சொன்னா கேளுடா டேய். என்ன கண்மணி எப்பவுமே பக்கத்துல இருப்பாரா? அக்கம் பக்கம் எங்கேயும் போக மாட்டாரா என்ன? அப்ப பாத்துக்கிறேன் உன்ன. இவன் எப்பவுமே என் கூடவே என் பக்கத்துலயே இதே மாதிரி தான் இருப்பான். என்ன ரம்பு? பார்க்கலாம் கூடவே இருக்காரா இல்ல வேற எங்கன்னா கூட எடுத்துக்கிட்டு போறாரான்னு. கவுண்டர் கொடுக்காம போயிடலாமா? உங்களுக்காக சண்டையும் போட்டோன்னே இவர் தான் உங்களுக்கு கரெக்டுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, அப்படிதானே? ஏய், அவனை விட நான் பெரிய ரவுடிடா, பெருசா ஹிஸ்டரியை புரட்டி பாடுறா, என்னை பத்தி தெரியும். என்னடா அங்க பாக்குற? ஹாய் ஹாய். அவருக்கே தெரியாம நடந்த ஒரு சின்ன தவறு இது, அவ்வளவுதான். இட்ஸ் ஒன்லி a மெடிக்கல் கண்டிஷன். சோ இந்த காரணத்துக்காக நாம அவர் தப்பு சொல்லக்கூடாது. இன்ஃபேக்ட் தப்பு சொல்லவே முடியாது. என்னங்க பெட்ரோல் வாசனை அடிக்குது? பெட்ரோல் விற்கிற விலைக்கு அதை என் கையில் குத்துருந்தாலே நீங்கள் கேட்டது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பேன். ஏன் உங்ககிட்ட பைக் கார்லாம் இல்லையா? ஹோல்டோன், உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் கேட்க வேண்டியது எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். அவன் அந்த டிவி ஷோ நடத்துகிறவன் எல்லாமே பித்தலாட்டம். என்னைக்காவது உங்கள் எபிசோட நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதை விட்டு பெட்ரோலை ஊற்றி விளையாண்டுக்கிறீங்க. Good afternoon. பொய் சொன்னியா ரம்பு? எங்க 2 பேர்கிட்ட பொய் சொன்னியா? டிசோசியேட்டிவ் டிஸார்டர்னு ஒரு வியாதி இருக்குன்னு பொய் சொல்லி இவ்வளோ பெரிய டிவி ஷோல எங்களை பாவமா உட்கார வச்சு நம்புற மாதிரி கதை விட்டு ஏமாத்தி உன் மேல ஜென்யூனா இருந்த லவ் எவ்வளோ தூரம் யூஸ் பண்ண முடியுமா பண்ணிட்டல? இமோஷனல் மேனிப்புலேஷன். கொச்சையா சொன்னா மொல்ல மாறித்தணும். ஒருத்தங்கிட்ட இல்லாத விஷயத்தை நெருப்புற மாதிரி வந்து நெருப்பி அப்புறம் அவங்கள அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு என்ன வேணா பண்ணுறது. அதே ரம்பு எனக்கு பண்ண. கேக்குறோல, பதில் சொல்லு. இல்ல அப்படி உனக்கு என்ன வியாதி இருந்துச்சு சொல்ல. கேக்குறல, சொல்ல. நீங்க சொல்ற எந்த வியாதியும் கிடையாது. சின்ன வயசுல இருந்து எனக்கு இருந்த வியாதி பேரு துரதிருஷ்டம். அப்ப நீ சொன்னதெல்லாம் பொய் தானே? ஆமா, மொத்தமா போய் தான். பொய் பொய் பொய். நீ சொன்னது எல்லாமே பொய். நீ பெரிய ஃப்ராடு. என்ன பாக்குற? ஃப்ராடு தான். நீ சொன்னதெல்லாம் உண்மை நினைச்சு நம்பினோம் பாரு. உண்மையா பொய்யாங்கிறது முக்கியம் இல்லைங்க. நீங்க நம்புறீங்களா நம்பலையா? நாங்க நம்புறது நம்பாதது அது முக்கியம் இல்ல. நீ சொன்னது உண்மையா பொய்யா அது சொல்லு. இப்போ நான் சொல்றது உண்மையா இருந்தால் நீங்கள் நம்பலன்னு வச்சுக்கோங்களேன், அது பொய்யா மாறிடும். அதுவே பொய்யா இருந்தால் நீங்கள் நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உண்மையாக மாறிடும். அப்போ உண்மையாக பொய்யாங்கிற முக்கியம் இல்லைங்க. நீங்கள் நம்புறீங்களா நம்பலையா அதான் முக்கியம். ஏய், தேவையில்லாம பேசாத ரம்போ. தெரிஞ்சதான் நீ எங்க 2 பேரையும் லவ் பண்ணிருக்க. காலையில என்ன பார்த்திருக்க, நைட்டு கதிஜாவை பார்த்திருக்க. காலையில என்ன லவ் பண்ணிருக்க, நைட் அவளை லவ் பண்ணிருக்க. இதெல்லாம் பண்ணிருக்க. எங்க 2 பேரையும் தெரிஞ்சே ஒரே நேரத்துல லவ் பண்ணிருக்க. கரெக்டா? நான் பண்ணலைங்க, நான் பண்ணல.
என்னது? நீங்கள் 2 பேரும் தான் லவ் பண்ணீங்க, நான் அதை தடுக்கல, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களை விட்டு போகலான்னு நினச்சேன், நீங்கள் விடலை, நான் போகல. என் லைஃப்பில் எதுவும் கிடைக்காத சந்தோஷம் உங்கள் லவ்வில் எனக்கு கிடைச்சிது. அது தடுக்கவும் மாற்றம் எனக்கு மனசு வரல. கண்ணு காது மூக்கு நாக்கு இருக்க சாதாரண மனுஷன் தாங்க நானும். 30 வருஷமாக என்னை தொடாதவங்களை எனக்கு தொட்டுச்சு. எங்கள் அம்மாட்டேருந்து கிடைக்காத அன்பு உங்கள்கிட்ட இருந்து கிடச்சிச்சு. அதனால் பட்டது தப்புன்னு தெரிஞ்சு அது போகிற வரைக்கும் போட சொல்லி நான் விட்டேங்க. தப்பு தான், ஆனாலும் கொஞ்ச நாளைக்கு மேலே மனசு கேட்கலைங்க. ஏன்னா நீங்கள் 2 பேரும் என் மேலே வச்சிருந்த லவ் அப்படி. உங்கள்கிட்ட சொல்லணும், உங்களை காயப்படுத்தாமல் சொல்லணும், அதுக்காக தயாரித்த பெரிய சைஸ் போய் தாங்க அந்த டிவி ஷோ. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணாங்க. உங்கள் 2 பேரையும் பார்க்கும்போது உள்ளுக்குள்ள இதை 2ஆக துடிக்குதுங்க. ஒரே சைஸில், ஒரே அளவில், ஒரே மாதிரி. என் ஹார்ட்டை 2ஆக கட் பண்ணி உங்கள் 2 பேருக்கு சிம்மாசனம் போட்டு ஒரே மாதிரி உட்கார வச்சிருக்கேங்க. ஐ லவ் யூ டூங்க. டேய் 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 டேய், அது மட்டும் சொல்லாதடா. டேய், அடிச்சிட்டு கிடிச்சிட்டு போறேன்டா. நீங்கள் அடிங்க, நீங்கள் அடித்தாலும் ஐ லவ் யூ டூங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கலனாலும் ஐ லவ் யூ டூங்க. முழுசா, உண்மையா, மனசார, ஆழமா, எவனும் தொட முடியாத அளவுக்கு, யாரும் போக முடியாத அளவுக்கு ஐ லவ் யூ டூங்க. என் லவ் நான் ஒன்று தான் இருக்கிற மாதிரி 2 இருக்கக்கூடாது, இருக்க முடியாதாங்க. நீங்கள் 2 பேரும் என்னை ஒன்றா ப்ரப்போஸ் பண்ணும்போது இருக்க முடியுமா இருக்கக்கூடாது யோசிக்க தெரியலைங்க எனக்கு. ஏன்னா என் லைஃப்பில் ஒன்றா வந்த ஃபர்ஸ்ட் லவ்ங்க நீங்கள் 2 பேரும். எனக்கு லவ்னா அது நீங்கள் 2 தாங்க. ஏன்னா எனக்கு பூமி பிடிக்கும், வானம் பிடிக்கும், இந்த கண்ணு பிடிக்கும், இந்த கண்ணு பிடிக்கும், காவியம் பிடிக்கும், டீயும் பிடிக்கும், உப்பு பிடிக்கும், சக்கரை பிடிக்கும், இட்லி பிடிக்கும், தோசை பிடிக்கும், ரஜினி பிடிக்கும், கமலையும் பிடிக்கும், மோகன்லால் பிடிக்கும், மம்முட்டி பிடிக்கும். நாளைக்கு எனக்கு 2 குழந்தைங்க போகிறது, அந்த 2 குழந்தைங்களை எவ்வளோ சாம லவ் பண்ணணும். அதே மாதிரி உடனே பிடிக்கும், உடனே பிடிக்கும். ஐ லவ் யூ டூ டி, லவ் யூ டூ, லவ் யூ டூ, லவ் யூ டூ. உனக்கு இட்லி தோசை பிடிக்கிறதும் மம்முட்டி மோகன்லால் பிடிக்கிறதும் 2 பொண்ணுங்க லவ் பண்றது ஒண்ணா? இதுக்கும் அதுக்கு உனக்கு வித்தியாசமே தெரியலையாடா? நிச்சயமா தெரியல. அது அங்கேயே புடிச்சு போச்சு. தயவு செஞ்சு வீட்டு விட்டு போ போ. ராம்போ, ஏன்பா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா நீ? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாம்பா, இன்னைக்கோ நாளைக்கோன்னு சொல்றாங்க. ரொம்ப பயமா இருக்குது. வாப்பா ஊருக்கு போலாம். சாரி, தெரியாமல் இருந்துச்சு. அது இனிமேல் எல்லாமே அப்படி தான். ஏன்னா எல்லாமே முடிஞ்சிச்சு. என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. அப்படி தானே நடக்கும். இப்போ நான் வந்து எங்கள் அம்மா பார்த்தா அது மைனஸ் போயிடும். நான் வந்து பார்க்காம இருக்கு தான் ப்ளஸ். எங்கள் அம்மா எங்கேயாவது உயிரோட தான் இருக்கும். அவ்வளோதான். இனிமேலாம் பழையபடி மாறப்போகுது. ரெடி ஆகிக்கோங்க, ரெடி ஆகிக்கோங்க. பழையபடி மாறப்போகுது. சாரிங்க, எனக்கு தெரியுங்க இப்படி என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவன் மாட்டிப்பான்னு. அவன் வாழ்க்கையில் வந்த அதிர்ஷ்ட தேவதைங்க நீங்கள். தேவதைன்னா 1 தான் வரணுமா? ஏன் 2 வரக்கூடாதா? நான் என்ன சொல்ல வரேன்னா, உண்மையாகவே சொல்கிறேங்க, அவன் வாழ்க்கையில் வந்த அதிர்ஷ்ட தேவதை நீங்கள். நீங்கள் லவ் பண்ணதுனால தான் அவங்க அம்மா நல்லா இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் போயிட்டா அவங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடும்னு அவன் முடிவே பண்ணிட்டான். ஒரே ஒரு தடவை நீங்கள் சேர்ந்து இந்த ஒரே ஒரு விஷயத்தை அவன் மனசுலேருந்து விலகிட்டீங்கன்னா போதும். தயவு செஞ்சு உங்களோட பிரேக்கப்பை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இதை மட்டும் அவனுக்காக பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்கள் பிரேக்கப்பை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. நாலஞ்சு கடை ஏறி இறங்கினா சாக்கோபார் கடைக்கு போகுது. இவர் போய் நின்னா மழை நின்றுருமா? எங்க சிராபஞ்சிக்கு வண்டி விடு பாப்போம் இவர் எப்படி போய் மழை நிறுத்துறாருன்னு. எதையோ நம்பிட்டு எதையோ பேசிட்டு இருக்கிறது. எங்க சொன்னா கேளுங்க. ஏங்க நீங்க தானே விட்டு போயிட்டீங்களே. ஏங்க இனிமே வாழ்க்கை இப்படி தாங்க இருக்கும். நான் பாத்துக்கறேங்க. ஏங்க வேணாங்க. டேய் அறிவில்ல ஆயிடுங்க. நான் உன்னை லவ் பண்ணதுக்கு இதுக்கு என்னடா? ஏங்க நீங்க போறதுக்கு நான் நல்லா இருக்க மாட்டேங்க. எனக்கு தெரியுங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கறேன். கையெடுத்து கும்பிடுறேன். ப்ளீஸ் வேணாம். கையெடுத்து கும்பிடுறேன். வேணாங்க ப்ளீஸ், சொன்னா கேளுங்க. ப்ளீஸ் ராம்போ. இல்லைங்க வேணாங்க, சொன்னா கேளுங்க. உன்னோட அம்மா எதுவுமே ஆகாது. நீ ஏன் இதை யோசிச்சுட்டு இருக்க?
போ ஏதாவது ஆயிடுப்போகுது. பயப்படாம போ ராம்போ. மா 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 என்ன பாருமா மா என்ன பாருமா மா மா இவன் பக்கத்துல வந்தாலேயே இப்படி தாங்க. நான் தான் சொன்னேன் என் பக்கத்தில் வரக்கூடாது சொன்னேன் இல்லையாங்க. உங்களுக்கு மழை தெரியுமாங்க என் பக்கத்தில் வரக்கூடாதுங்க. அதான் உங்களுக்கு மைனஸுங்க சொன்னேன் இல்லைங்க. எங்கள் அம்மா போயிடுச்சுங்க. நானே விட கொண்டுட்டேன். பக்கத்தில் வந்துடக்கூடாதுல. ஐம் சாரி. வந்துருச்சியா போன உயிர் திரும்ப வந்துருச்சியா? அடிக்கடி மோதினால எனக்கு ஒன்றாகாதப்பா. போன உயிரே திரும்பி வந்துருச்சுன்னா அவன் அதிர்ஷ்டக்கார பையன். நான் ஒரு டீயா உப்பு போட்டு கொடுங்க. சொர்ணையே வர மாட்டேங்குது. உப்பு தான்ப்பா போடுறேன், போட்டுருவா? போட்டுருங்க போட்டுருங்கண்ணே. அண்ணா அந்த செருப்பு கொஞ்சம் எடுங்களேன். செருப்பா? எதுக்குப்பா? இதை பிடிங்க. அம்மா விட்டு போவியான்னு கேளுங்க. அம்மா விட்டு போவியா? அடிங்க. என்னப்பா சொல்ற? விளையாடாத. அடிங்கண்ணே. அட விளையாடாதப்பா. அடிங்கண்ணே. ஓப்பா. அட்ரா. அம்மா விட்டு போவியா? நீங்க இருங்க. அடி. அம்மா விட்டு போவியா? அடிங்க. அம்மா விட்டு போவியா? அடிங்க. அம்மா விட்டு போவியா?